இது நம்ம என்ன கட்டிங் போறோம்னா ஒரு லைனிங் ஜாயிண்ட் வச்சு ஒரு லைனிங் கட்டிங் போட போறோம். இது கிராஸ் கட்டிங்ல நேர் கட்டிங்க. நம்மளோட கட்டிங் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கம்ப்ளைண்ட்டாக வராது, கீழே இறங்காத அந்த கம்ப்ளைண்ட் வராது. நம்ம என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறோமோ அதே மெஷர்மெண்ட்டை தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். தெளிவாகவும் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். நம்ம அவங்க என்ன மெஷர்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அதே மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக கொடுப்பாங்க. நான் தைக்கிற ப்ளவுஸ் இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் திருப்பி ரிட்டன் அளவு ப்ளவுஸ் வரும், வேறு யார் ப்ளவுஸும் வராது. அந்த அளவுக்கு தான் நான் தச்சு கொடுப்பேன். அதே மாதிரி தச்சு கொடுத்தா மறுபடியும் கொண்டு கொடுப்பாங்க. வாங்க கட்டிங்குள்ள போகலாம் எப்படின்ட்டு. தெளிவாகவும் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். என்னோட லிங்கம் பாருங்க, எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி கட்டிங் புதுசாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும். வாங்க கட்டிங்குள்ள போகலாம் எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் கீழே மடிக்கிறதுக்கு. எதுக்கு 1 இன்ச் அளவு விடுறோம்னாக்கா கொஞ்சம் நல்லா திரிப்பா இருக்கும், சுருண்டு வராமல் இருக்கிறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு உள்ளார மடிச்சு விடுவோம். ப்ளவுஸோட உயரத்தை பார்த்துக்கலாம். பதிமூணு நம்ம 13 வைக்கணும், 1/2 சேர்த்து வைக்கணும் தையலுக்கு. எப்பவுமே வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி மடிச்சு போட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். 20 நம்ம 20க்கு 21 வைக்கலாம். 1 இன்ச்சு தையலுக்கு கீழே 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம், 10 வச்சுக்கலாம். மூணு இன்ச்சு நம்ம கழுத்து வச்சுக்கலாம். 8.5 இப்போ நம்ம கழுத்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மட்டும் நம்ம எந்த அளவுக்கு பிடிப்போமோ அந்த அளவுக்கு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்து ரவுண்டு எடுக்கலாம், ரவுண்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. எப்பவுமே நம்ம 2 சைடு எவ்வளோ பிடிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறலாம். நம்ம இந்த 1/4 இன்ச்சு பிடிப்போம், முண்டா ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போமா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக பேக்கு தட்ட மட்டும் சிங்கிளில் அப்படி அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. டபுளாக போடுறப்ப நமக்கு 20 இன்ச்சு வரும், இப்படி சிங்கிளாக அளந்துட்டிங்கன்னா 21 இன்ச்சு வருது. இப்போ 10 இருக்கு, 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. முண்டா விளக்குன்னு அளந்து பார்த்துக்கலாம். 7.5 40 இன்ச்சுனாலே ஆட்டோமேட்டிக் 7.5 இன்ச்சு தான் முண்டா வரும், அதுக்கு மேலே எச்சா வராது. 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது பாருங்க. மார்க்கு உள்ளாடி தான் வெட்டணும், மார்க்கு வெளியில் வெட்டினாக்கா முண்டா பெருசாக போயிடும். இப்போ லைட்டாக மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் கிராஸை. அதனால ஷோல்டர் வந்து நமக்கு வந்து இறங்காமல் கம்ப்ளைண்ட் வராமல் நீட்டாக இருக்கும், தூக்காமல் இருக்குது. தூக்குனா தான் லைட்டாக இறங்குற மாதிரி வரும். லைட்டாக அழுத்தி பிடிச்ச மாதிரி கிராஸ் பண்ணி அழுத்தோம்னா ஷோல்டர் வந்து நல்லா கடிச்சிக்கிட்டு அழுத்து நல்லாயிருக்கும். நேர் கட்டிங்க நம்ம ஃப்ரண்ட் எங்கே எடுத்தோமா இந்த இதில் தான் நம்ம நேர் கட்டிங் போட போகிறோம். எப்போயுமே நேர் கட்டிங்க எந்த கட்டிங் இருந்தாலும் சரி இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த பேக் தட்டு வந்து அதுலேருந்து 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கிராஸாக ஒன்று, அப்போ பட்டி பிடிக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைன்னா பெண்டு வரும். அதனால தான் இங்கே 1/4 இன்ச்சு
எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இதுலேருந்து பேக்கிலேருந்து 1/4 இன்ச்சு இதில் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம சோடு எந்த அளவுக்கு பிடிப்போமோ அந்த அளவுக்கு கீழே இறக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் கழுத்து எடுக்கலாம். நல்லா ரவுண்டாக அழகாக எடுக்கலாம். அதான் அவங்க போட்டாங்கன்னாக்கா நீட்டாகவும் இருக்கும், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். பைப்பிங்லாம் கொடுக்குறப்போ வி மாடல் வராமல் நல்லா எந்த அளவுக்கு நம்ம ரவுண்டாக போட்டாங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும், அழகாக வரும். நம்ம தையிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். பட்டியோட ஃபினிஷிங்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஏன்னா 3 இடத்துல சென்டர் டாட்டு கீழே. ஸோ இது பிடிக்கிறப்ப கரெக்டாக அந்த அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். அது நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுலேருந்து எல்லாமே 1/4 இன்ச்சு இறக்கிக்கலாம். கீழே அது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி மார்க் போட்டுருவோம் தையலுக்கு. நேர்கட்டி 40 இன்ச்சுனாலே நம்ம 2.5 இன்ச்சு வச்சா போதும். 2.5 2.25 இன்ச்சு வச்சா அப்படியே. ஏன்னா நேர்கட்டிங் வந்துங்க அவங்க ஃப்ளாட்டாக கேட்கறதுக்கு தான் நம்ம நேர்கட்டிங் போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட்டு பிடிக்கிறது வச்சுக்கலாம். எல்லாமே மார்க் வெட்டாமல் தான் நம்ம வெட்டணும். இந்த ஃப்ரண்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு நம்ம கிராஸ் பண்ணி லைட்டாக தட்டி விடணும். அப்போ தான் லூஸ் கொடுக்காது, நல்லாவும் இருக்கும். இப்படி நம்ம டாட்டு போடுறப்ப ஸ்ட்ரைட்டாக வரும், கிராஸ்லாம் வராமல் நேராக வரும் பட்டி வந்து. இது அப்படியே திருப்பி முண்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இங்கே வெட்டினா உயரம் குறையுமான்னு கேட்டால் குறையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்குறோம். ஃப்ரண்ட்டு 9 நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்து வைக்கலாம். ஏன்னா கிராஸ் கிடையாது, நேர் கட்டிங்கனால இழுவ வராது. நம்ம இங்கே பிடிக்கிடுவோம். அதுலேருந்து 7.5 இன்ச்சுக்கு நமக்கு இதுலேருந்து 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த டாட்டு பிடிப்போமா, அதனால் 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். வெறும் கரெக்டாக 8 இன்ச்சு கரெக்டாக வந்து இருக்குது. ஒன்னே கால் 2.5 இன்ச்சு தான் தேவைப்படும். அதனால 1/4 2.5. இது 3 இன்ச்சு. 3 இன்ச்சுங்கிறப்ப நம்ம அரைஞ்சு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு தான் வருவோம். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம இது நான் தைச்ச ப்ளவுஸ் தான் கரெக்டாக அந்தளவுக்கு அவங்களுக்கு கிராஸ் கட்டினால நேர் கட்டினால பாயிண்ட் வேண்டாங்கிறதுனால தான் நமக்கு நேர் கட்டிங் போட சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதை சென்டராக பிடிக்கக்கூடாது, மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கீழே கம்மி பண்ணிவிட்டு அது மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குத்து ஊசி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாயிண்ட் மாறாது, ஒரே மாதிரி வரும். 1.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம சென்டர் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு இது நம்ம 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இது நம்ம டபுளாக மடித்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். 9 ஒரு 1/4 இன்ச்சு, 9.25 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே
இது நமக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். ரெண்டே கால் நம்ம 2.25 இன்ச்சு வைக்கணும். நமக்கு இது தையலுக்கு. அதுலேருந்து பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பிடிப்போமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது நமக்கு தையல், இது ஃபினிஷிங்கு, இது தையலுக்கு. இதுல இருந்து நம்ம ஒரு இன்ச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம ரவுண்ட் எடுக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட்ல எவ்வளோ எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு கைக்கு எடுத்துக்கலாம். கீழே நம்ம எந்த அளவுக்கு மடிப்போமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம பார்டர் இருந்தால் எவ்வளோ பார்டர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்டர் வச்சுக்கலாம். நம்ம நாட்டுக்கு எடுக்கணும், அதனால ஐடியா பண்ணி தான் நம்ம கிராஸில் போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக கரெக்டாக சுகராக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிச்சமாகும் துணி. நம்ம எதுக்கும் ஜாயிண்ட் போடாமல் தைக்கலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டால் தான் நாட்டுக்கு நெட்டுக்கு வராது. இப்போ இந்த பக்கம் போட்டதுனால நமக்கு எவ்வளோ துணி மிச்சமாகுது பாருங்க. நமக்கு இவ்வளோ துணி கம்மியாகுது மாற்றி போட்டதுனால. நமக்கு நாட்டுக்கு எடுத்துக்கலாம், பட்டிக்கு எடுத்துக்கலாம், தாராளமாக இருக்கும் நமக்கு துணி. கொஞ்சம் ஐடியா பண்ணி தான் எப்போதுமே கட்டிங் போட்டாலும் லைனிங் போடுறப்ப கொஞ்சம் ஐடியா போட்டு கட்டிங் போடணும். அப்போ நம்ம ஜாயிண்ட் போடாமல் தைச்சிக்கிட்டு இருக்கலாம்.